ஓம் நம சிவாய. நாம் இப்பொழுது பார்க்க போவது நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தும் சீர்காழி சட்டைநாதர் கோவில். இந்த கோவில் மிக பெருமை வாய்ந்த வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் சிதம்பரத்திற்கு இடையே அமைந்துள்ளது. சோழர்களால் படிப்படியாக புனரமைக்கப்பட்ட கோவில். மூலவர் சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், அம்மன் பெரியநாயகி, திருநிலைநாயகி, நால்வராலும் மற்றும் அருணகிரிநாதர் பட்டினத்தாரால் பாடல் பெற்ற அருமையான சிவஸ்தலம். இங்கு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடக்கும். சிவன் இங்கு சுயம்பு. பிரம்ம தீர்த்தம் உட்பட 22 தீர்த்தங்கள் இங்கே உள்ளது. இப்போது நாம் திருநிலைநாயகி சன்னதி போகும் வழியை பார்த்தோம். அடுத்ததாக பிரம்மாண்டமான பிரகாரம். இத்தல இறைவனை வழிபட கோர்ட் பிரச்சனை நீங்குகின்றது, வறுமை நீங்குகின்றது, குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. ஊழிக்காலத்தில், அதாவது உலகம் அழிந்தபோது, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி அழியாமல் இருந்த இந்த சீர்காழி இடத்திற்கு சிவன் வந்ததால் அவர் தோணியப்பர் என்றும் பெயர் பெற்றார். பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீங்கிய தலம். இக்கோவிலில் சன்னதி 3 அடுக்காக அதிசயமாக வித்தியாசமாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் தலவிருட்சத்தை திரும்ப பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கீழ்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர், திருநிலைநாயகி, நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர், இறுதியாக சிறு குன்று போல் இருக்கும் இடத்தில் கைலாயத்திற்கு இணையான சட்டைநாதர் அமர்ந்து கொண்டு நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இதோ சட்டைநாதர் சன்னதி போகும் படிக்கட்டுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய பிறப்பு நமக்கு தெரியுமா? நம்முடைய இறப்பு என்று நமக்கு தெரியுமா? நாம் இரண்டுமே அறியாதது. இரண்டுக்கும் இடையேயான வாழ்க்கை என்ற புதிரில் திசை தெரியாமல், வாழ்வின் உண்மை தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல், புரியாமல் நாம் போடும் ஆட்டம்தான் என்ன? இப்பிறப்பே இறைவன் பணி செய்யத்தான் என இத்தலத்தில் பிறந்த நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் நமக்கு தன் வாழ்க்கையும் மூலமாக அதனை உணர்த்துகின்றார். இறைவன் பணி செய்வதுதான் நமது கடமை. சோழர்களால் படிப்படியாக புனரமைக்கப்பட்ட கோவில் சட்டைநாதர் சன்னதியை நாம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். கைலாயத்திற்கு இணையான இந்த சட்டைநாதர் கோவிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது விஜயம் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய. சமீபத்தில், அதாவது 2023ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலைக்காக இக்கோவிலில் மண்ணை தோண்டிய போது, பள்ளம் தோண்டிய போது 20க்கும் மேற்பட்ட பழைய சிலைகளும் நூற்றுக்கணக்கான தேவார செப்பேடுகளும் கிடைத்தது. எல்லோரையும் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கடித்தது. இவையெல்லாம் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தைச் சேர்ந்தது. மாலிக் கபூர் படையெடுப்பின் போது இவைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அதனைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ அடுத்ததாக திருஞான சம்பந்தர் வீதியிலே இருக்கும் அவரது வீட்டினை பார்க்கப் போகின்றோம். ஓம் நமச்சிவாய. சீர்காழியிலே இருக்கும் சட்டைநாதரை வேண்ட நம் வாழ்வு சீர்படும் என்பது உண்மை. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.